கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் 1 பேதுரு 1:16 நாம் படித்து இப்பொழுது தியானிப்போம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கதே. ஆமென். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை சிந்திப்போம். நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தராயிருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். வேதவசனத்தை நாம் வாசிப்பதினாலே நாம் கழுவப்படுகிறோம். நம்மை பரிசுத்த ஆவியானவர் கழுவக்கூடியவராய் இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைய தினத்தில் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று வேதம் சொல்கிறது. எனவே உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவித்து ஆண்டவரை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.